மா டிஃபனுக்கு என்னமா பண்ற? டிஃபனுக்கு முட்டை தோசை பண்ணிட்டு இருக்கேன். நேத்து ஏன்னா மீன் குழம்பு 2 நாளா ஒரே கோல்டு பா, என்னால பேச கூட முடியல. அதனாலதான் நான் வீடியோ எதுவுமே போட முடியல. சுஷ்மிதா எல்லாம் செஞ்சாங்க. இப்ப வந்து அப்பாவுக்கு முட்டை தோசை கேட்டிருக்காங்க. முட்டை தோசை செஞ்சிருக்கேன். அதுக்கு மீன் குழம்பு இருக்கு. அம்மையா நேத்துல இருந்து இருட்டிக்கிட்டு ஒரே பனி மழை தான். ஒண்ணு தண்ணியில கை வச்சா கூட வந்துருதுப்பா. வேற எதுவுமே சாப்பிடல. கோல்டான ஐட்டம் கூட சாப்பிடல. அப்படி இருந்து வந்துருந்து பாருங்க. மீன் குழம்பு பாருங்களேன். சுஷ்மி தான் பண்ணிருக்காங்க. இந்த மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வவ்வால் மீன் வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பரா வந்து அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. மீன் குழம்பு பண்ணியாச்சு. நான் காஃபி எடுத்துட்டு வருவா இல்ல ஜூஸ் தரவா உனக்கு? ரொம்ப வயது பத்தி எதுக்கோ பிளான் போடுறேன்னு தெரிஞ்சு போச்சு. அது உங்களுக்கு தெரியுது இல்ல? அப்ப நீ தரணமா இல்லையா? நைஸா வாங்கிட்டு வந்து வச்சிட்டு இருக்காது. 6:30 மணிக்கு கிளம்பி போய் வாங்கிட்டு வந்து பொங்கல் பரிசு வாங்கிட்டு வந்து அவரே வச்சிருக்காருப்பா. இன்னும் எதுவுமே தரல. அதனாலதான் இப்ப இன்னைக்கு கேட்டு வாங்கணும்னு ஒரு முடிவோட இருக்கோம். சீக்கிரம் எடுக்க காசு. கவர்மெண்ட் இது எங்கள் சொத்து. தான் பங்கு பிரிக்கிறாங்க. தெரியாம பங்கு காப்பீங்க. ஆமா, எங்களுக்கு பங்கு பிரிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுங்க. நீங்க கொடுங்க, சாப்பிட்டு தருவாரு. விடு, கொஞ்ச நேரம் பாக்கெட்ல இருக்கட்டும். ஏன் 2 நாள் வாங்கிட்டு வந்து வச்சுதான் இருக்காரு. இவர் கொடுத்தாதான் பொங்கல் பர்ச்சேஸ் போகணும். நீங்களும் பர்ச்சேஸ் போயிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கப்பா. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? 3000 பர்ச்சேஸ் போவாங்க. பொங்கல் பர்ச்சேஸ் அவர்கிட்ட காசு வாங்கிட்டு தான் போறோம். இதுதான்ப்பா மார்னிங் டிஃபன் நம்ம வீட்டுல. வாங்க உறவுகளே சாப்பிடலாம். அப்படியே நீங்களா ஷாப்பிங் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. பொங்கல் ஷாப்பிங் பண்ணிட்டீங்களான்னு.